இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, எங்கள் அனைவரையும் உமது சாயலாக படைத்து எங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து நாங்கள் உமது சாட்சிகளாய் எங்கள் சொல்லாலும் செயலாலும் செயல்பட நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் நீர் செய்கிற எல்லா அற்புதங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் எவ்வாறு இறைவன் எசாயா இறைவாக்கினரை தேர்ந்தெடுத்து உலகம் முழுவதும் சாட்சியாக பிற இனத்திற்கு ஒளியாக ஏற்படுத்துவார் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக நமக்கு விளக்குகிறது. இறைவன் நம் அனைவரையும் இந்த உலகத்திலே படைத்து நாம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நல்ல சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நாம் நல்வாழ்க்கை வாழ்வோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் இறைவனுக்கு ஏற்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு தவறினார்கள் என்பதை பற்றி விளக்குகிறது. யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்தார். பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம், இறைவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைவன் விரும்புகிற நல்ல செயல்களை நாம் செய்வோம். மனம் மாற்றம் பெற்று இந்த புனித வாரத்திலே நாம் இறைவனின் பிள்ளைகளாக சொல்லாலும் செயலாலும் வாழ இறைவன் வரம் தர வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டார்களோ அவர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.